டிபேட்டுக்கு வாங்க நம்ம பாரி என்ன கூப்பிட்டாரு. ஸ்டூடியோவே புக் பண்ணி 2 நாள் ஆகுது, வாங்க பாரின்னு கூப்பிட்டா. இப்போ அந்த வீகன் டிபேட் நடந்தது, அங்கே நம்ம அந்த ஸ்டூடியோவில் நம்ம வச்சுக்கலாமா, பாதி வாடகை நீங்கள் கொடுங்க, மீதி வாடகையை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. வாடகையெல்லாம் உங்கள்கிட்ட யார் பாரி கேட்டா, நான் தான் புக்கே பண்ணிட்டேனே, நீங்கள் ப்ரிப்பேர் மட்டும் பண்ணிக்கிட்டு வாங்க, வர 23ஆம் தேதி காலைல 11 மணிக்கு வியாழக்கிழமை உங்களுக்காக பிடிபி ஸ்டூடியோவில் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அப்படியே போகிற போக்கில் என்னங்கிறாரு, டிபேட் வந்து தமிழா சமஸ்கிருதமா அப்படிங்கிறது தான் டிபேட். ஆமா, சமஸ்கிருதம் எங்கே வந்தது எனக்கு புரியல. நீங்கள் சொல்கிறது தமிழர் முருகனா இல்லை நான் சொல்கிறது தமிழர் முருகனா அப்படிங்கிறதா எங்கள் டிபேட்டே. நடுவில் அப்படியே சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து தமிழ் உணர்வாளர்கள் மத்தியில் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஆதரவை தேடாதீங்க. யார் உண்மையான தமிழர் முருகனை கும்பிட்றாங்க, அதை ரெஃபர் பண்ணுறாங்கன்றத டிபேட்டில் பார்ப்போம். விவாதத்திற்கு கூப்பிட்டது நாங்கள். சரி, முதல்ல இருந்தே சொல்கிறேன். நாங்கள் முருகன் தமிழர், தமிழர் முருகன், முருகன் எங்களது முன்னோனை தான் நாங்கள் கடவுளாக வழிபடுறோம். எங்களுடைய முப்பாட்டானாக இருக்கக்கூடிய, எங்களுடைய முன்னத்தியராக இருக்கக்கூடிய, என் சமூகத்திற்காக ஏதோ ஒரு பெரிய சாதனை செய்த ஒரு மனிதனை நாங்கள் கடவுளாக வழிபடுகிறோம். அதுதான் முருகன். முருக வழிபாடு வந்து தமிழர்களுடைய வழிபாடு. இதுதான் எங்களுடைய கருத்து. இந்த கருத்தை நாங்கள் காணொலியாக போடும் பொழுது எங்களுக்கு எரிகிறது, எரியதிடி மாலா ஃபேனை வந்து அதிகமாக வெய்யி அப்படிங்கிற மாதிரி வந்து தொடர்ச்சியாக 2 காணொலியை போட்டு விட்டீங்க. அந்த 2 காணொலிக்கும் பதில் வந்து தர்க்க ரீதியாக ஆதாரபூர்வமாக கொடுத்தாச்சு. நான் கொடுக்குற எந்த ஆதாரத்தையுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்காம அப்படியே தாவி ஓடிக்கிட்டு இருக்கிறதும் பச்சையாக தெரியுது. அதுதான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜைஸாக பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு 10 காணொலிகளில் நான் விளக்கம் கொடுத்தாலும் அந்த விளக்கத்தை நீங்கள் ஏற்றுக்க போகிறதில்ல. உங்களுக்கு வந்து சான்ஸ்கிரிட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அதுதான் ஆன்மீகம்னு சொல்லிட்டு சுற்றுறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க, பிரச்சனை கிடையாது. பட் தமிழர்களுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய, தமிழர்களுடைய மெய்யியல் கோட்பாடுகளாக இருக்கக்கூடியவற்றை வந்து கேலியும் கிண்டலும் நக்கலும் நையாண்டியும் அடிப்பதற்கு நீங்கள் இந்த வெட்டி ஒட்டி பரப்புற அந்த காணொலிகள் உதவ போகிறதில்ல. அதனால என் கூட டிபேட்டுக்கு வாங்க, நேரடியான விவாதத்துக்கு நீங்கள் தயாரான்னு சொல்லி உங்களை ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் பண்ணதே நான் தான். 2வது, விவாதத்திற்கு பயப்படுற ஆள் நான் கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி யார்கிட்டயாவது விவாதம் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. நான் பல பேரோடு விவாதத்தில் ஈடுபட்டவன். அந்த விவாதங்கள் இணையதளத்திலே இருக்கு. ஸோ போய் பார்த்துக்கோங்க. அப்படி இருக்க என்னமோ நான் வந்து விவாதத்துக்கு உங்களை கூப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு உட்காந்துட்டு என்னமோ நீங்கள் என்ன விவாதத்துக்கு கூப்பிட்ட மாதிரியும் அந்த விவாதத்துக்கு நான் கலந்து கொள்ளாதது மாதிரியும் ஒரு தோற்றத்தை தொடர்ச்சியாக வந்து ஊடகத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன நோக்கத்துக்குன்னு தெரியல. உண்மையிலேயே உங்களுக்கு என் கூட விவாதிப்பதற்கு உங்களுக்கு தயக்கமோ இல்லை அச்சமோ இல்லை பயமோ இல்லை எங்கடா போய் சிக்கிட்டோமே சதறிப்போமோ அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு 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 விஷயம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. தனி செய்தியில் வந்து ஐயோ தெரியாமல் வாய் விட்டேன், இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன், சமத்து பிள்ளையா போய் இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனல் மெசேஜ் போட்டு விடுங்க. நானும் வந்து உங்களை மன்னிச்சு விட்டுறேன். சரியா? அப்படிலாம் இல்லை, விவாதத்துக்கு நான் தயார் அப்படின்னா விவாதத்துக்கு கூப்பிட்டது கூப்பிட்ட நான் இடத்த சொல்லாமல் நீங்கள் என்ன போயிட்டு அவசர அவசரமாக போயிட்டு நான் விவாதம் செய்தால் பேசு தமிழா பேசு சேனலில் தான் நான் விவாதம் செய்வேன். எதுக்குது? ஏன் பேசு தமிழா பேசு சேனலில் ஏதாவது விவாதம் செய்யணுமா? அந்த பேசு தமிழா பேசு சேனலை ஏன் நாங்கள் அவாய்ட் பண்ணுறோன்னா, ஒன்று, அவங்க வந்து முழுக்க உங்களுடைய கருத்தியல் கொண்டவர்கள். அது வந்து முழுமையாக அவர்கள் வந்து ஒரு இந்துத்துவ சிந்தனை கொண்ட ஒரு ஊடகம். அதை யாருக்கும் மாற்று கருத்தே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க ஒரு காலத்தில் தமிழ் தேசியம் பேசினாங்க, ஆனால் அதுக்கப்புறம் பேசலை. அவங்க தமிழ் தேசியம் பேசிய காலத்தில் அவங்களுக்கு நான் பேட்டி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே எனக்கு கூப்பிட்றதில்ல, நானும் அங்கே போகிறதில்ல. ஸோ அது அப்படியே நின்றுச்சு. சரி, இப்போ அந்த பேசு தமிழா பேசு சேனலை நாங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள் ஒரு சில இருக்குது. ஒன்று, எங்களுக்கு உங்களை போன்ற இல்லை உங்களுடைய அரசியலை பேசக்கூடிய இந்த இந்துத்துவ அரசியல்வாதிகள் மீது அவங்க என்ன மாதிரியான செயல்பாடு கொண்டவர்களும் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு விவாதத்தை விவாதமாக கொண்டு போவதற்கு அவர்களுக்கு தெரியாது. விவாத அரங்குகளை வந்து சச்சரவு பண்ணுறது, விவாதத்துக்குள்ளே வந்துக்கிட்டு மூக்க நுழைக்கிறது, பார்வையாளர்களாக வந்துட்டு உட்காந்துக்கிட்டு ஆட்டம் போடுறது, கருத்தை சொல்லும்போது ஐயோ புண்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு தீ குளிக்கிறது, இந்த மாதிரி வேலை எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அந்த விவாத நடக்கக்கூடிய இடம் என்பது யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. ஸோ அந்த விவாத அரங்கில் யார் வராங்க, யார் இருக்க போகிறாங்கங்கிறத உங்கள் தரப்பும் என் தரப்பும் தான் முடிவு பண்ணிக்கணுமே ஒழிய அது ஒரு பொது ஈவெண்ட்டாக நம்ம வச்சு பண்ண முடியாது. பொது ஈவெண்ட் மாதிரி அந்த இடத்த நேரத்தை இங்கே நடக்க போது இந்த நேரத்துக்கு இவங்க 2 பேர் இருந்து விவாதம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை வெளியில் விட்டுக்கிட்டு இருந்தா அது வந்து விவாதத்திற்கான ஒரு அமைப்பை, ஒரு சாதகமான அமைப்பை அது ஒருபோதும் ஏற்படுத்த போகிறதில்ல. உங்களுக்கே தெரியும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் ஒரு பப்ளிக் பிளேஸு இந்த நேரத்தில் விக்னேஷ் வராப்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நாங்கள் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் சப்போர்ட்டர் வந்து உங்களை ஏதாவது பிரச்சனை பண்ணால் யார் அதுக்கு பொறுப்பு? அதே போல் உங்கள் சப்போர்ட்டரோ இல்லை சங்கி சப்போர்ட்டர்ஸோ இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அதுக்கு யார் பொறுப்பு?
ஆகவே நடக்கக்கூடிய விவாதம் என்பது ஒரு தனிப்பட்ட நம்ம 2 பேருக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இடமா இருக்கணும். அது பொது தளத்துக்கு தெரியக்கூடாது. அப்பதான் உங்க தரப்புல இருந்து யாராவது வந்து பிரச்சனை பண்ணா அது உங்க மூலியமா தான் தெரிய வந்துச்சுங்கிறது. புரியுதா? நீங்க என்ன மாதிரி விவாதத்துல ஜெயிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? இப்ப நாளைக்கு வந்து இந்த பேசு தமிழா பேசு சேனல்ல நான் வந்து விவாதத்துக்கு வரேன். அந்த நேரத்துல ஒரு சங்கி பைய வந்து அங்க வந்து பிரச்சனை பண்ண மாட்டான்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? என்ன உத்தரவாதம் இருக்கு? அங்க வந்து எங்க மத உணர்வு புண்பட்டுருச்சுன்னு சொல்லி கதற மாட்டான், அழுக மாட்டான், உருள மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் உங்களால தர முடியும்? ஆகவே தான் ஒரு பிரைவேட் வென்யூவா இருக்கணும். அதுல நீங்களும் நானும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இடமா இருக்கும். இதுக்கு தான் ஆல்ரெடி ஒரு சேஃபா நடந்த ஒரு விவாதம் நடந்த அந்த விவாதத்துல நாங்க நடத்தி எங்களுக்கு எதிரான கருத்து கொண்ட அந்த வீகன் அரவிந்த்னு ஒருத்தர் வந்தாரு. அவர்கிட்ட பேசி அவருக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம எந்த வித சிக்கலும் இல்லாம அந்த டிபேட்டை நல்லபடியா முடிச்சு அந்த டிபேட் லைவுக்கும் வந்துச்சு. எல்லாரும் பார்த்தாங்க, அந்த வீடியோ பார்த்தாங்க. ஸோ ஒரு சேஃபா ஆல்ரெடி நடந்த ஒரு இடத்துல சேஃபா நடத்துவோம். அது ஒரு பிரைவேட் பில்டிங்கு, அது ஒரு ஸ்டுடியோ. அது பிரைவேட் பில்டிங்கிறது கடந்து அது ஒரு ஸ்டுடியோ. அது நீங்களும் போய் ரெண்ட் எடுக்கலாம், நானும் போய் ரெண்ட் எடுக்கலாம். அவங்களோட தொழிலே வந்து ஸ்டுடியோவை வாடகைக்கு விடுறது தான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டுடியோவை சொல்லி நம்ம அங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனால் நீங்க எனக்கு 2வது கொடுத்த அட்ரஸ் என்ன அட்ரஸ்? ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் சொல்றீங்க. அந்த காம்ப்ளெக்ஸ்ல எத்தனாவது ஃப்ளோரும் கூட நீங்க சொல்லல. அது 8 மாடி இருக்கக்கூடிய ஒரு கட்டடம். எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான் இருக்கு. இங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு இடத்துக்கு என்ன வர வைக்கணும்னு பாக்குறீங்க. நீங்க வேணா இப்படி சொல்லுங்க, இல்லைங்க எனக்கு சாங்கியம் இந்த வாஸ்துப்படி கட்டப்பட்ட கட்டிடத்துக்குள்ளதான் நான் வந்து விவாதம் பண்ணுவேன், எங்களுடைய நம்பிக்கை அது, எனக்கு வாஸ்துலாம் நான் பார்ப்பேன், அந்த அடிப்படையில வந்து இந்த ஈசானி மூலையில உட்காந்து நான் விவாதம் பண்ணாதான் அதை சொல்லுவாங்கல்ல, ஈசானி மூலையை ஏதோ மூலையில எல்லாம் பாத்ரூம் வைக்கணும் அது வைக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அது பக்கத்துல இருந்து விவாதம் பண்ணாதான் எனக்கு புத்தி வரும், என்னால பேச முடியும் அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்தா? இப்ப நானும் பார்த்துட்டு இருக்கேன், விவாதத்துக்கு கூப்பிட்டது நாங்க வந்துட்டு என்னமோ இவர் போயிட்டு ஸ்டுடியோ புக் பண்ணிருக்காராம். யாரை கேட்டு ஸ்டுடியோ புக் பண்றீங்க? என்கிட்ட பேசுனீங்களா இந்த ஸ்டுடியோ வச்சுக்கலாமா வேண்டாமான்னு? ஸோ இப்போ அடிப்படையிலேயே நீங்க யார் பதட்டத்தை இங்க காட்டிட்டு இருக்கிறா? நானும் பார்க்குறேன் 4-5 காணொளிகள் அதுக்குள்ள வந்துட்டேன்ட்டு சொன்ன மாதிரியே 23ஆம் தேதி காலை 11 மணிக்கு விவாதிக்க நான் தயார். ஆனால் இடம் என்பது உங்களுக்கும் பாதுகாப்பான இடமா இருக்கணும், எனக்கும் பாதுகாப்பான இடமா இருக்கணும். உங்களுக்கும் பிரச்சனை கூடாது, எனக்கும் பிரச்சனை கூடாது. அந்த மாதிரி ஒரு இடம் முன்னாடியே நாங்கள் டிபேட் பண்ணி எங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு இடமா இருக்கிறது. அது மாதிரி எதிர்த்தரப்புல இருந்து விவாதம் பண்ண வந்தவங்களுக்கும் பிரச்சனை இல்லாம இடமா இருக்கிறது. எனக்கும் சொந்தம் இல்லாத இடம், உங்களுக்கும் சொந்தம் இல்லாத இடம், ஒரு வாடகைக்கு 2 பேரும் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு இடம் ஓகே அப்படின்னு சொல்லி நாங்க வந்து முடிவு பண்ணி உங்ககிட்ட அட்ரஸ் அனுப்புனா நீங்க என்ன சொல்றீங்க? உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க வரமாட்டீங்களா? இப்ப பேசு தமிழா பேசி யாருக்கு கம்ஃபர்ட் ஜோனு? யார் அந்த ஜோன்ல போயிட்டு எடுத்த உடனே போய் குத்த வச்சது? உண்மையாவே டிபேட் பண்றதுக்கு உங்களுக்கு திராணி இருந்துச்சுன்னா சொன்ன இடத்துல வந்து நின்று டிபேட் பண்ணுங்க. உங்களுடைய பாதுகாப்புக்கு நான் கேரண்டி. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சும்மா வந்துட்டு இங்க வா அங்க வான்னு இந்த மாதிரி அலக்கழிச்சுக்கிட்டு இந்த மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்க போக்கெல்லாம் வேண்டாம். உண்மையாவே விவாதிக்கிறதுக்கு திராணி இருந்துச்சுன்னா சொன்ன இடத்துல வந்து விவாதிங்க. அந்த இடத்துல அது விவாதத்துக்கானது. நீங்களும் பணம் கட்டணும், நானும் பணம் கட்டணும். 2 பேரும் சேர்ந்து கட்டித்தான் அந்த இடத்துல வந்து விவாதம் செய்யறதுக்கு முடியும். இந்த இடத்துல நான் காத்துக்கிட்டு இருப்பேன், வந்துருங்க, விவாதிப்போம். முருகன் வந்து தமிழ் கடவுள்னு நான் சொல்றேன். இல்ல முருகன் வந்து இந்த புராணத்துல சொல்ற கதைகளின் அடிப்படையில தான் நான் ஏத்துக்குவேன் அப்படின்னா வாங்க, அதை தான் நம்ம விவாதிக்க போறோம். ஸோ அந்த விவாதத்துக்கு நான் எப்பவும் தயாராகத்தான் இருக்கிறேன். எந்த இடம்னாலும் எனக்கு ஓகே. பட் உங்க பாதுகாப்பு என் பாதுகாப்பு 2 பேர் பாதுகாப்பையும் மனசுல வச்சு தான் இதை செய்யறேன். ஏன்னா நாளை பின்ன விவாதத்துல ஜெயிக்க முடியாம சில அல்லக்கைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அடியாளுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு வந்துட்டு ரகலை பண்ணி அந்த விவாதத்தை கலைச்சு விட பார்ப்பானுங்க. சரியா? அந்த மாதிரி பிளான் போடுறவன் தான் முன்னாடியே இந்த அட்ரஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பான். நாங்கள் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விவாதத்திற்குன்னு ஒரு பிரைவேட் ஸ்பேஸை நான் சொல்றேன், அங்கே வாங்க, நம்ம விவாதம் நடத்துவோம். சும்மா அந்த அப்படியே தட்டி கழிச்சு எஸ்கேப் ஆகிற வேலையை விட்டுருங்க. எஸ்கேப் ஆக போகிறது நீங்கள் தான். அதுக்கு தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஃபோன் நம்பர் கேட்டதுக்கே நீங்கள் எவ்வளோ மணி நேரம் கழிச்சு கொடுத்தீங்கிறதும் ஸ்க்ரீன்ஷாட் என்கிட்ட இருக்குது. ஏன் அவ்வளோ தயக்கம்? ஃபோன் நம்பர் கொடுக்குறதுக்கு என்ன அவ்வளோ தயக்கம்? கேட்டு பல மணி நேரம் கழிச்சு ஒரு ஃபோன் நம்பர் அனுப்புறீங்க. அதுவும் நான் திரும்ப கேட்டதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எங்களுக்கும் போட முடியும். அதே போல் நீங்கள் அனுப்பிச்சிருக்கக்கூடிய அந்த அட்ரஸோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நான் எடுத்து காமிச்சு இது என்ன பில்டிங்குன்னு கேட்க முடியும். அந்த பில்டிங்கில் எங்கே முதல்ல ஸ்டுடியோ இருக்குது? அந்த பில்டிங்கில் எங்கே ஸ்டுடியோ இருக்குது? முழுக்க கார்பரேட் ஆஃபீஸ். அப்போ யாரோ உங்களுக்கு வேண்டப்பட்டவருடைய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடம். நாளை பின்ன நாங்கள் வந்து விவாதத்துக்கு அங்கே வந்தால் நாங்கள் கூப்பிடவே இல்லை, இவங்களாம் வந்து இங்கே பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு உள்டா இந்த கபட நாடகங்கள் பண்ணி நீங்கள் உருட்டி விட்டு போகலான்னு பிளான் பண்ணுறீங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க முடியாது. ஒரு ஸ்டுடியோவாக இருக்கணும், அது பக்கசார்பற்ற ஸ்டுடியோவாக இருக்கணும். 2வது
அங்கே நீங்களும் பணம் கட்டணும், நானும் பணம் கட்டணும். 2 பேர் தரப்புலையும் பணம் கட்டித்தான் அந்த ஸ்டுடியோ எடுக்கப்படும். அப்படி ஒரு இடம் ஆல்ரெடி நாங்கள் எடுத்து விவாதிச்ச ஒரு இடமும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொன்னேன். இல்லை அந்த இடம் எனக்கு வாஸ்துப்படி சரியாக வராது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வேற ஒரு இடம் அதே மாதிரி நம்ம பதிவு பண்ணுவோம். 2 பேரும் கலந்து பேசி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொன்ன நாளில் சொன்ன நேரத்தில் விவாதத்தை வச்சுக்கலாம். ஸோ இந்த உருட்டுற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு டிஸ்கஷனுக்கு தயாராகுங்க.